சகோதரரான ராய் இவருக்கு கை கொடுத்திருக்காரு. இவருடைய சகோதரரும் இணைந்து 1923ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய டிஸ்னி பிரதர்ஸ் கார்ட்டூன் ஸ்டுடியோ அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் பிக்சர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் போன்ற சில கார்ட்டூன் நிறுவனங்களும் முளைச்சிருக்காங்க. இதனால டிஸ்னி நிறுவனத்தை தேடி எந்த ப்ராஜெக்டுக்குமே வரலையாம். ஆனாலும் மனம் தளராத டிஸ்னி தன்னுடைய கடின உழைப்பால 1928ல ஸ்டீம்போட் வில்லி அப்படிங்கிற கார்ட்டூனை வெற்றிகரமா உருவாக்கி வெளியிட்டிருக்காரு. இந்த கார்ட்டூனுக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த கார்ட்டூன்ல இருந்த கேரக்டர்கள் தான் மார்டிமர் மவுஸ் அப்படின்னு ஆரம்பத்துல பெயரிடப்பட்ட மிக்கி மவுஸ் மற்றும் டொனால்ட் டக். இந்த கார்ட்டூனை விட இந்த இரு கேரக்டர்கள் தான் மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிருக்கு. வால்ட் டிஸ்னியின் அடையாளமே இந்த பயவுலகு தான் அப்படின்னு சொல்லலாம். மிக்கி மவுஸ் மற்றும் டொனால்ட் டக்கு கிடைச்ச வரவேற்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட வால்ட் டிஸ்னி என்ன பண்றாரு, இந்த கேரக்டர்களை வச்சு தனியாக கார்ட்டூன் அனிமேட்டட் சீரீஸ்களை உருவாக்கி வெளியிட ஆரம்பிக்கிறாரு. குழந்தைகள் மத்தியில இவருடைய ஒவ்வொரு கார்ட்டூன் சீரீஸும் பிரபலமடைய ஆரம்பிச்சிருக்கு. குழந்தைகள் மட்டும் இல்லாம எண்ணற்ற பெரிய உள்ளங்களையும் கூட தன்பால் கட்டி போட்டாரு டிஸ்னி. அன்னைக்கு ஒரு காகிதத்துல வரைந்து உருவாக்கப்பட்ட மிக்கி மவுஸின் இன்றைய மதிப்பு $5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாம்.